ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சிறுசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வத்தை பற்றி பல பேருக்கு இன்னைக்கு தெரியவே மாட்டேங்குது. குலதெய்வ வழிபாடு ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், எந்த மாதிரி செய்யணுன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன். இந்த பதிவு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நிறைய அன்பர்கள் குலதெய்வத்துடைய அருமை தெரியல. குலதெய்வம் யாரு, அது எதுக்கு கும்பிடணுன்ற விஷயமே புரிய மாட்டேங்குது. அதனால பல பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாகிடுறோம். இந்த குலதெய்வத்தை எப்படி வழிபடணும், ஏன் வழிபடணும், என்ன காரணம்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக இது சம்பந்தமான பலவிதமான பதிவுகளை நான் உங்களுக்காக கொடுக்குறேன். சரி, குலதெய்வம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல இறந்தவர்கள் குலதெய்வமாக விளங்கப்படுகிறார்கள். முன்னாடி ஒரு காலத்துல கர்ப்பிணி பெண் இறந்து இருந்தாங்கன்னா அவங்கள காட்டேரியாவும், ஒரு வயசானவர் இறந்துருந்தாங்கன்னா அவர் முனீஸ்வரனாகவும் சில இடங்கள்ல கும்பிடுற வழக்கம் இருக்கிறது. இதையும் தாண்டி காவல் தெய்வங்களை குலதெய்வமாக வழிபடக்கூடிய பழக்கம் நம்ம கிட்ட இருக்குது. அந்த வகையில பலருக்கு குலதெய்வமா முனீஸ்வரர் இருப்பாரு, பெரியாண்டவர் இருப்பாரு, அங்காளம்மன் இருப்பாங்க. என்னென்ன தெய்வங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வங்களை மாதம் ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பு. அந்த மாதம் ஒரு முறை அவங்களுக்கு போய் பூஜை வச்சுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு உங்களால் முடிஞ்ச புஷ்பத்தை சாத்திட்டு பிரசாதம் நிவேதியம் பண்ணிட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்காது. வருடம் ஒரு முறை பூஜை, நீங்கள் அசைவ பூஜை கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா அசைவ பூஜை கொடுங்க. பால் பூஜை கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா பால் பூஜை கொடுங்க. இது பால் பூஜை நாங்கள் மாற்றிக்கலாமா, எங்களுக்கு அசைவம் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மாற்றக்கூடாது. அசைவம் ஆடு கோழி கொடுக்குற பழக்கம் இருக்குன்னா ஆடு கோழி கொடுத்து தான் நீங்கள் பூஜை பண்ணணும். ஏன்னா நிறைய அன்பர்கள் நத்தகாவை கொடுத்து நமக்கு முன்னவர்கள் பூஜை பண்ணியிருப்பாங்க. காது குத்துறதுக்கு கடை வெட்டுறது, மொட்டை அடிக்கிறதுக்கு கடை வெட்டுறதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணி வச்சிருப்பாங்க. அதையே தான் நம்மளும் பின்பற்றி வழிபாடு செய்யணும். எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு பச்சரிசி பொங்கல் விட்டு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது சிறப்பான விஷயம். இதை வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை மறக்காம நம்ம செய்யணும். நம்மளுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது, நம்மளுக்கு ஒரு கெட்டது பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல கட்டக்கூடியது குலதெய்வத்தை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஓடி கேட்காமலே உதவி செய்வது குலதெய்வம். அதே சமயம் நீங்க குலதெய்வத்தை வழிபட தவறிட்டீங்க அப்படின்னா குழந்தை இல்லாமல் போறது, திருமண தடை ஏற்படுத்துவது, மிகுந்த கஷ்டங்கள், நோய்கள் உண்டாகிறது, செய்வனை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு எல்லாத்துக்குமே அது ஒரு காரணமாக அமைஞ்சிடும். குலதெய்வம் சாபம் மட்டும் எந்த குடும்பத்திலும் இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் இல்லாத அளவுக்கு குலதெய்வத்தை வணங்கி வழிபாடு பண்ணி பூஜை செய்து அந்த குலதெய்வத்துடைய அருளுக்கு பரிபூர்ணமாக நீங்கள் பாத்திரமாயிடணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குலதெய்வத்தோடைய அவசியம் ரொம்ப 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 முக்கியங்க. குலதெய்வத்தை மறந்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். குலதெய்வத்துக்கு மிஞ்சின ஒரு தெய்வம் இன்னைக்கு நம்மளுக்கு துணை கிடையவே கிடையாது. குலதெய்வத்தை மறந்து அடுத்த தெய்வத்துக்கு நீங்க 1000 செய்தாலும் அதுல பலனும் கிடையாது. இஷ்ட தெய்வத்தை வழிபடுவது ஆக இருந்தாலும் கூட குலதெய்வத்தோட அனுமதியோடு தான் நம்ம செய்யணும். அதனால குலதெய்வ பூஜை என்பது ரொம்ப 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 அவசியம். இந்த வழிபாடுகளை பற்றி நீங்க ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்க நினைச்சாலும், சந்தேகம் இருந்தாலும், கேள்விகள் இருந்தாலும் உங்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலியமா தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.